செல்வபுரத்தில் ஒரு போர்வெல் பம்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாட்டணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மாட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஜென்ரலாக போர்வெலுக்கு வந்து அட்வான்ஸ் மாடல் தான் மாட்டுவோம். பட் கஸ்டமர் வந்து பேசிக் போர்வெல் யூனிட் மாட்டினா போதும்னு சொன்னனால நம்ம இந்த யூனிட் மாட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் இப்போ கான்ட்ராக்டர் பேனலில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு எப்படி வயரிங் பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கனெக்டர் 2 இருக்கும், 1 and 2. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூ வந்து டாப் டேங்க்லேருந்து வருதுங்க. இந்த பிளாக் ரெட் வயர் வந்து டாப் டேங்க்கில் ஃப்ளோட் கனெக்ட் பண்ணிக்கும். அதை கொண்டு வந்து இதில் கொடுத்துறீங்க. இது வந்து சம்பு டேங்க்குக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பட் இது போர்வெல்லாக்கனால இதை நம்ம எதுவும் கனெக்ஷன் கொடுக்க வேண்டாம். செகண்ட் வயரிங் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து இன்கமிங் ஃபேஸ், அதாவது இந்த பேனலுக்கு போகிற ஃபேஸ் சப்ளை கலட்டி நம்ம இது கொடுத்துட்டோம். செகண்ட் எல்லோ கலர் வயர் வந்து நியூட்ரல், இந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் நியூட்ரல் மட்டும் கொடுத்தா போதுமானது. தேர்டு பிளாக் கலர் வயர் வந்து அவுட்புட் சப்ளை, இந்த பேனலுக்குள்ளே வந்து போகிற சப்ளை ரிட்டர்ன் இது வழியாக வரும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பேனலில் வந்து பியில் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஆனால் ஆல்ரெடி இருந்த ஃபேஸை கழட்டி தான் நம்ம இதுக்கு இன்கமிங் சப்ளையை கொடுத்துருக்கோம். ரெண்டாவது 4 எல்லோ வயர் இருக்குது பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு பேர் வயர் வந்து இந்த ஆன் பட்டன் எலமெண்ட் இருக்கும் உங்களுக்கு, NO1, அப்புறம் மேலே ஒரு NO 3-4, மேலே ஒரு 3-4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மேலே ஒரு 3-4, கீழே ஒரு 3-4 இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு எல்லோ பேரை வந்து கீழையும், அடுத்த இருக்க எல்லோ பேர் வயர் வந்து மேலேயும் பேரலாக கொடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதான் வயரிங்கு. ஸோ உங்களுக்கு டேங்க் ஃபில் ஆனோன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆஃப் ஆகிடும். இப்போ மேலே டேங்க்கில் தண்ணி இல்லாமல் உங்களுக்கு மோட்ரு ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மேனுவல் சுவிட்சு. இன்கேஸ் இது ஆட்டோமேட்டிக் மோடில் இருந்தனால மேலே ஆட்டோ லைட் உங்களுக்கு எரியுது. இன்கேஸ் ஆட்டோமேட்டிக் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் வச்சிங்கன்னா டோட்டல் சிஸ்டமும் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக் வேண்டாம், நான் பைபாஸில் போட்டுக்கிறேன்னா இந்த சுவிட்சை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி போட்டிங்கன்னா பைபாஸில் உங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும். ஆனால் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் எப்போயுமே வந்து சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ மேலே வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கில் போட்டாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இப்போ டேங்க் ஃபில் ஆச்சுன்னா பம்ப் ஆஃப் ஆகிற நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து மேல் தொட்டிக்குள்ளே போட்டுக்க ஃப்ளோட் சுவிட்சு. கீழே இருக்கிறது வந்து கவுண்டர் வெயிட்டு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் தனியாக போடுறேன். ஸோ இந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து நார்மலாக இந்த பொசிஷனில் இருக்கும்போது பம்பு ஆஃப் கண்டிஷனுங்க. இதுவே வந்து டேங்க்கில் வந்து தண்ணி இல்லாமல் போச்சுன்னா இந்த ஃப்ளோட் வந்து இப்படி தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி வந்துருச்சு. ஸோ தண்ணி ஃபுல்லாக என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோட் வந்து இப்படி மடங்க ஆரம்பிக்கும். இது மடங்கி இந்த கவுண்டர் வெயிட்டு கீழே இருக்கிறதுக்கு உள்நோக்கி இழுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோட் இப்படி வரும்போது என்ன ஆகணும், இந்த கண்டிஷனில் பம்ப் ஆஃப். சரிங்களா?